இது வந்து இது கறித்தூள், மரம் கறித்தூள் இருக்குல்ல, அதில் அதை எடுத்துக்கிட்டோம்னா கறித்தூள் 500 கிராம் எடுத்துக்கணும். 1 கிலோவுக்கு சொல்கிறேன் ரேஷியோ. இது வந்து மரத்தூள், சாவத்தூள் மரத்தூள். இது ஒரு சிக்கி பவுடர். இது ஒரு இது அந்த கலவையை வந்து மிக்ஸ் பண்ணுறக்கா உள்ளது. இது ஒரு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோர்க்கம் கம்னா அதுக்குள்ளே அந்த குச்சியில் வந்து ஏதோ ஒன்று பேஸ்ட் மாதிரி பேஸ்ட் ஒட்டிக்கிறதுக்கா இது எல்லாமே எடுத்துக்க வேண்டியதான். இது வந்து ஒரு 500 கிராம். இது ஒரு 500 கிராம். இது ஒரு 150 கிராம். இது ஒரு 20 கிராம் இருக்காங்க. அதிகமாக போட்டோம்னா அப்படியே கையில் ரிசப்ஷன் குச்சி இதாக எல்லாமே மிக்ஸி ரெடி பண்ணிவிட்டு 700 ml தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா புட்டு டைப்பில் புட்டு மாதிரி போயிருக்கோம். அதனால் விட்டா கரெக்டாக போட்டு நம்ம அதில் கொட்டிட்டோம்னா ஆஃப் பண்ணி தருவோம். இந்த இதுதான் என்ன பண்ணுறோம், எல்லாமே இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நம்ம வந்து இதில் ஸ்டிச்சு எடுக்கலாம். இது வந்து அதில் வந்து இந்த ஸ்டாப் வெளியே ஏன்னா உங்களுக்கு கலவை செஞ்சு வேணால் காமிச்சிக்கணும். செஞ்சு காமிக்கலாம். இதே வந்து ஆட்டோமேட்டிக் நம்ம அந்த ஸ்டிக்காக ஒன்றா போய் ஆட்டோமேட்டிக்காக போதா. இதை ஆன் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்பீட்னா இது ஸ்பீடு 40 20 மெதுவாக 40 100 வந்தோன்னா ஹை ஸ்பீடில் அடிக்கும். கரெக்டாக எல்லாமே இங்கே ப்ராப்பராக விடும்போது வீட்டில் மடிச்சுக்கிட்டே காய வச்சுட்டோம்னா மாவுலாம் அள்ளி இதே போட்டோம்னா அதான் இது ஆட்டோமேட்டிக் மிஷின். ஒரு நாளைக்கு எப்படி 5000 வச்சு அடிக்கிறோம். 1 கிலோவுக்கு வந்து 900 வச்சு ஸ்டிக்கு நம்ம இது பண்ணுறோம். ஒரு பேக்கிங்கில் ஒரு 20 ஸ்டிக்கு வந்து 20 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம அதை பார்த்துக்கணும். ஸ்டிக்லாம் இங்கேருந்து கரெக்ட். ஸ்டிக்கு எல்லாமே மதுரை, வேலூர். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அந்த அகர்பத்தி முடிஞ்ச பிறகு நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக ஸ்ப்ரே வச்சு இது பண்ணால் இதாகாது. ஸ்ப்ரே இருக்குல்ல அதெல்லாம் காய வச்சுட்டு நீட்டாக இந்த இருக்குல்ல ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே வெளியில் அப்படியே நல்லா காய வச்சுக்கணும். காய வச்சுட்டு எடுத்து காஞ்ச பிறகு நம்ம வந்து இந்த நம்ம என்னென்ன பெர்ஃப்யூம் நமக்கு தேவையான சாஸ்திங்க அது தேவையான ஃபுல்லாக அது கொடுத்து ஸ்ப்ரே வச்சு அடிக்கலாம். அதுக்கு வந்து இந்த டை ஆயில் டேரக்ட் இந்த ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணி 150 கிராம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த எல்லா பெர்ஃப்யூம் இது ஒரு 200 கிராம் போட்டுக்கணும். இது எதுக்கு மிக்ஸ் பண்ணுறோம்னா அந்த பெர்ஃப்யூம் வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்காக. இதோட அந்த ஸ்டிக்கோடு நல்லா வாசனை ரொம்ப நேரமாக இருக்கிறதுக்காண்டி தான் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறது. இதை ஊற வச்சுட்டு எடுத்து நம்ம பேக்கிங் பண்ணி வைக்கலாம். பேக்கிங் பண்ணினா அது எல்லாமே பேக்கிங் பண்ணது நல்லா இருக்குது. அதுதான் வாசனை போட்டுருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது வாசனை போட்டுருக்காங்க. இது சாசனம் வந்து ஒரு சாண்டல். ஈஸியான வேலை தான் இருந்துச்சுன்னா நம்ம வாட்டுக்காக கரெக்டாக மாவு அளவு எல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டோம்னா அது வாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்கும். நம்ம வந்து மிஷின் என்ன ரேட்டு? மிஷின் வந்து 75 ரூபா. 25,000. சின்ன ஒரு 5 ரூம் இருந்தால் கூட போடுவோம். வாடகை அடிச்சுட்டே இருக்கலாம். ரிப்பேர்லாம் ஆகாது. சின்ன பால்ட்டு தான் வரும். அதாவது என்னென்னா சின்ன பால் அதிக வர்றது சின்ன பால்ட்டுனா அந்த டை இருக்குல்ல அந்த டை
இந்த உள்ள இருக்கு பாருங்க பொய். இந்த உள்ள இந்த டை தான் நம்மளுக்கு மெயினே. பிச்சு இது பண்ணி வெளியே இது கொஞ்சம் தேய்ஞ்சிருச்சுன்னா மாற்றணும் அவ்வளோதான். மற்றபடி இல்லை. இதில் வந்து நம்ம இது நம்மளுக்கு இதில் ஆயில் விட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த தேர்ந்துச்சுன்னா இந்த மாற்றணும் அவ்வளோதான். மற்றபடி என்ன பிரச்சனையும் வராது. ஃபுல்லாகவே ஆயில் வந்து ஸ்டோரேஜ் ஆகி ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாகவே அது 4 லிட்டர் ஆயில் உள்ளே இருக்கும். ஃபுல்லாகவே ஆயில் இதாகிடுச்சுன்னா மாற்றணும். குறைஞ்சிச்சுன்னா மறுபடியும் பேசி இதுதான் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட். கூட்டுறது குறைக்கிறது. இங்கே லாங்கில் அடிக்கிறதுக்குன்னா இந்த சைடு பக்கத்தில் இருக்கணும்னா இந்த சைடு மாற்றி மாற்றி பண்ணிட்டு இந்த சைடு லெஃப்டில் இது பண்ணணும்னா அங்கே இருக்கும். அதாவது ஸ்டிக்கு வந்தால் தான் ஓடும், இல்லைன்னா ஓடாது. சென்சார் தான் போகுது. நம்ம அதை குச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம எவ்வளோ இது வந்து 8 இன்ச்சு குச்சி. ஒருவேளை நம்ம 10 இன்ச்சு இருந்தால் இருக்குங்களா, இது 10 இன்ச்சு இது இங்கே இது பண்ண முடியாது. அப்போ வரைக்கும் நம்ம கொஞ்சம் ரேஷியோ ஒன்று கழிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி இந்த குஞ்சல் அளவு இது 2 இன்ச்சு வச்சுருக்கோம். 2 இன்ச்சுனா அந்த ஸ்டிக்கு இருக்குல்ல, எம்டி ஸ்டிக்காக இருக்குது. இதுதான் அந்த 2 இன்ச்சு அளவு. மாவு பிரியாணி இந்த அளவு தான் இருக்கும். கரெக்டாக அந்த அளவோட மாவு பிரியாணி அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம எத்தனை இன்ச்சு மாவு வச்சுக்கலாம். இந்த கணக்கு இதை வந்து இப்போ நினைச்சிட்டோம்னா அது அவ்வளோதான். மற்றபடி வேறு ப்ராப்ளம் அதிகமாக வராது. மாவு கரெக்டாக இது பண்ணணும். ரேஷியோ அது வந்து அளவு கரெக்டாக போட்டு இது பண்ணிட்டு போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அளவு வரும். மாவு போட்டு எத்தனை நேரத்தில் குச்சிலாம் எல்லாம் ரெடியாக அப்போவே யூஸ் பண்ணிக்கலாம், உடனே பண்ணிக்கலாம். நம்ம எப்படி இந்த புட்டுக்கெல்லாம் மாவு கிடைக்கும் அந்த மாதிரி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது இப்படி ஓட 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 மாவு இதாகிடும். ஈரப்பசை இதாகிடும். ரொம்ப தண்ணி விட்டோம்னா இதாகிடும், வராது. பிடிக்காது, ஸ்டிக்கில் பிடிக்காது. கரெக்டாக அந்த ரேஷியோ போட்டு போடணும். அப்படியே வரலைன்னா லைட்டாக கொஞ்சம் அவ்வளோதான். மேலே இதில் தண்ணி விட்டுனா ஆட்டோமேட்டிக்காக அதை மிக்சிங் ஆகிடும். ஆகும்போது கரெக்டாக இருக்குங்க. நம்ம அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வச்சுட்டோம்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வச்சுட்டோம்னா அது வாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்கும். கரெக்டாக நம்ம வாட்டுக்கு அள்ளி கரெக்டாக மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா அடுத்து காய வைக்கிற மட்டும்தான். ஆமாம், அதை ஃபுல்லாக அந்த 1 கிலோ போட்டோம்னா ஓடி முடிச்சோடனே அப்படியே இது வந்து இந்த ட்ரெயின் இது அரைய மிஷின் வந்து ஈரப்பசையோடு வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து காஞ்சி வச்சிங்களா அதை போய் உள்ளே பிடிச்சிக்கணும். இந்த இதுக்குள்ள உள்ளே பிடிக்கும்போது அப்புறம் வராது, மறுபடியும் ஃபுல்லாகவே கலக்கிற மாதிரி. அதனால் அந்த தண்ணி ஊற்றிட்டு அடுத்து ஓட்டோம்னா அந்த இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு மறுபடியும் மாற்றணும் கரெக்டாக வரும். ஆனால் ஈரம் வைக்கணும். அப்படியே காய விட்டோம்னா ஃபுல்லாக தொடச்சி இது வைக்கிற மாதிரி வரும். லாக் ஆகிடும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஓட்டலாம்? ஒரு நாள் அது நம்ம நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க ஒரு நாளைக்கு 5-6 மணி நேரம் ஓட்டலாம். நேரத்துக்கு 1000 வச்சு எடுக்கலாம். இது எவ்வளோ நம்ம வருமானம் இருக்குது? இதுக்கு வந்து நம்ம ஒரு கிலோவுக்கு வந்து 900 வச்சு எடுக்கிறோம். நம்ம வந்து 1 கிலோ மாவு வாங்குறதுக்கு ரேஷியோவே வந்து ஒரு 150 ரூபா எவ்வளோ தான் 200 ரூபாய்க்கு தான் வரும். நம்ம வந்து ஒரு பாக்கெட் வந்து 20 ரூபாய்க்கு வரும். 15 ஸ்டிக்கு 20 ஸ்டிக்கு. அப்போ 900 ஸ்டிக்கு எவ்வளோ இருக்கும்பாங்க. அதிக ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு லாபம். அப்புறம் இது கரண்ட் சார்ஜ் எல்லாம் சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து லாபம். ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 5 கிலோ ஓட்டி அதை மிக்ஸ் பண்ணி காய வச்சு நம்ம பாக்கெட் போட்டோம்னா லோக்கலில் கடைகள் இன்னும் கடைகள் கூப்பில் அப்போ தான் நியூஸ் இதெல்லாம் 5 ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அதுதான் வந்துருக்கு எல்லாம் பப்ளிக் முன்னாடி அதுதான் என்ட்ரன்ஸ் வந்தது. அதுக்கு முன்னாடி இருக்கு மாதிரி ஸ்டோர். இது எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணி அங்கே போயிடும். அங்கேயே வாங்கிக்கலாம் எல்லாமே. வேறு எதுவும் டவுட் இருக்கும்போது ப்ளீஸ் தெரிஞ்சு பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். அது
அதை காமிச்சு லாஸ்ட் ஆனால் செஞ்சு காமிக்கிறோம். சரி டைம் இருந்துச்சுன்னா ஆ